வணக்கம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியோட தான் நம்ம ஐயாவை பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம ஐயா வந்து காலஞானம் கோவர்தன் ஐயாவை தான் நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விங்க ஐயா. கேளுமா. அதாவது திருமணத்துக்கு வந்து இந்த 10 பொருத்தங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ என்னதான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் திருமணம் பண்ணாலுமே ஒரு சில திருமணம் வந்து அது நெகட்டிவாக தான் போய் முடியுது. 10 பொருத்தம் பார்க்காமலே என்ன ஜாதி எதுவுமே பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, அது சக்ஸஸ் ஆகுது. ஸோ இந்த திருமணத்துக்கு பொருத்தங்கள் எந்த அளவுக்கு முக்கியம், அதை நீங்களே சொல்லிடுங்க ஐயா. நல்ல கேள்வி. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஆமாங்க ஐயா. கரெக்ட். உன்னை பாராட்டுறேன். திருமண பொருத்தம் 10 பொருத்தம். முதல்ல இதனுடைய முழு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்கணுமோ அதுலேருந்து ஆரம்பிச்சு வரேன். திருமணம், ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்வது, குடும்பம் நடத்த, வாரிசுகளை பெற்றுக் கொடுக்க. அந்த திருமணத்தை நீங்களா முடிவு செய்கின்றீர்கள்? முதல் கேள்வி. முடித்து போடுபவன் அவன். நீங்கள் முடிச்சு போகிறதா நினச்சிக்கிறீங்க 10 பொருத்தம் பார்த்து. இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு தெரியும் பல ஜோதிடர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு கொஞ்ச நாள் கழித்து, நான் எப்படி பார்க்காம போயிட்டேன் இந்த தப்பை ஜாதகத்தில், என் கண்ணை மறைச்சிருச்சே என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கையில் இருக்கு நம்ம தான் நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. யாருக்கு யார் என்று அவன் ஏற்கனவே தீர்மானித்தான். அந்த தீர்மானம்தான் இப்போ நடக்குது. அப்படின்னா இந்த 10 பொருத்தம் பார்க்கறது தேவையில்லை தானே? ஆம், தேவையில்லை. ஜாதகம் பார்ப்பது தேவையில்லை. என்னங்க அப்படி இருக்க முடியலையா? அதுதாங்க வம்பு. அதுதான் வம்பு. இவ்வளவு பேசுகிற நானே எனது குழந்தைக்கு எனது பையனுக்கு 610 ஜாதகம் பார்த்தேன். 610 ஜாதகம் பார்த்தேங்க. 2 வருஷமாக பார்த்தேன். இந்த உண்மை தெரிகிறது, ஊருக்கு சொல்லுகிறேன். எனக்கென்று வரும்போது நான் பார்த்தேன், 610 ஜாதகங்கள் பார்த்தேன். அப்போ தெரிந்த உண்மைகள் சில உண்டு. அதை வேண்டுமென்றால் பிறகு இன்னொரு இடத்தில் சொல்லுகிறேன். ஆக இந்த 10 பொருத்தம் பார்ப்பது என்பது தத்துவார்த்தப்படி பார்த்தால் தேவையற்ற ஒரு வேலைதான். முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. அடுத்து இந்த 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களே, அதில் சில பேர் நல்லா இல்லையேன்னு. தப்பு, நீ சொல்கிற தப்பு. சிலர் அல்ல, பலர் நல்லா இல்லை. நீ குறைச்சி சொல்லிட்ட, சிலர் இல்லை, பலர் நல்லா இல்லை. இது ஏன்? தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், பொருத்தங்கள் 10. இதுக்கு விளக்கமும் சொல்லியிருப்பாங்க. தினம் என்றால் ஆயுர் ஆரோக்கியம், 2 கணம் மன ஒற்றுமை, 3 மகேந்திரம் குழந்தை, 4 ஸ்ரீ தீர்க்கம் லட்சுமிகரம், எல்லாம் வரிசையாக சொல்லிட்டே வருவாங்க. ரைட். இதில் ரஜ்ஜு தட்டினால் திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு எல்லா ஜோதிட நூல்களும் சொல்லும். எல்லா ஜோதிடர்களும் அதைத்தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. 2 பொருத்தம் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஒன்று ரஜ்ஜு, இன்னொன்று யோனி. இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை இன்றளவு ஒழுங்காக பார்ப்பவர் எத்தனை பேர்? இதனால் கெட்ட ஜாதகங்கள், கல்யாணம் ஆகாமல் போன ஜாதகங்கள் எத்தனை எண்ணிலடங்கா ஜாதகங்கள். இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ரஜ்ஜு பொருத்தம் என்று சொன்னாலே இதற்கென்றே ஒரு தனியாக ஒன்று பேச வேண்டும். பல முறை பேசியிருக்கின்றேன், பல சேனல்களிலும் வந்திருக்கின்றன, மெகா டிவியிலும் பல முறை சொல்லியிருக்கின்றேன். ஆக
தவறுதலாக பார்த்து செய்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை இந்த 10 பொருத்தமாகட்டும், இந்த ரஜ்ஜு பொருத்தமாகட்டும் தேவையில்லாத ஒன்றாகத்தான் படுகிறது. சரி, அதற்காக காதல் திருமணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? உண்மையான காதலாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று காதல் என்று சொல்லி அதில் காதல் இல்லையே. எப்படி காதலிப்பவர்கள் இருக்கிறார்கள்? அவன் குணத்தை பார்த்து அல்லது அவள் குணத்தை பார்த்தா? இல்லை, அதுக்கும் இப்போ ஒரு ஆப் ஏதோ வந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்னோட லவர் வந்து என்னது என்னை சீட்டிங் பண்ணானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, நான் இப்போ யூடியூப் திறந்தாலே அதுக்கு ஒரு இது வருது. நான் டேட்டா பற்றி சொல்கிறேன், என் ஆள் வந்து கரெக்டாக இருக்கானா, நான் அதுவும் எனக்கு புரியல. ஓ, இப்படிலாம் கூட இல்லைம்மா, அது வந்து ஆர்வ கோளாறு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திருமணத்தை வந்து எப்படி நிச்சயிக்கணும்னு நான் இப்போது கற்றுக்கொண்டுள்ள உண்மை. ஏன்னா என் பையனுக்கு 610 ஜாதகம் பார்த்து ஏமாந்தவனாச்சேன் நான். அதனால் வந்து இப்போது நான் கற்றுக்கொண்ட உண்மை, எனக்கு அது ஒரு பாடம் எடுத்தது. என்னன்னா, நேரே சென்று அந்த நபரை பார்த்து பேசி குணத்தை ஓரளவு அறிந்து கொண்டு, இதில் முக்கிய பங்கு வகிப்பது என்ன தெரியுமா? கண்ணு. ஒருவது கண்ணை மட்டும் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பற்றிய உண்மையை அது சொல்லும். இதுக்கு பெரிய நீங்கள் ஒன்றும் பாடமெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இதே கவனமாக இருந்து ஒரு 10 பேரை நீ பாரு, 11 ஆளை பற்றி நீ சொல்லிடலாம். உனக்கு வேணும் சிரத்தை, அவ்வளோதான். அப்படி பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் உண்மை இருக்குது. நம்ம அனாவசியமாக கொடுத்து, இப்போ என்கிட்டே நிறைய பேர் வர்றாங்கம்மா. நிறைய பேர் வந்தாங்கன்னா அதில் நிறைய லவ் மேரேஜ், சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறதுனே நிற்கிறாங்க. சரி, காதல் தப்புன்னு சொல்ல முடியல, காதல் சரின்னு சொல்ல முடியல. நம்ம என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு ஆளை பார்த்து சரியாக எடை போடுகின்ற அந்த ஒரு அம்சம், திறமை, மனம் ஆண்களுக்கு எப்போது வரும்? 40 வயதிற்கு மேல் வரும். அதுவரை முட்டாளுக தான். ஆமாம்மா, முட்டாளுக தான். பெண்களுக்கு 30 வயதிலேயே வந்து விடுகிறது. அவங்க எதுலேயுமே கொஞ்சம் முன்னால் தான் போயிடுவாங்க. ஆண்களுக்கு 40 வயசு தான் வரும். அது வரைக்கும் அறிவு இருக்காது. என்கிட்ட ஒரு பையன் சொன்னாங்க, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானாம். அவங்க அப்பா கூட்டி வந்து, சார் அந்த குடும்பம் சரியில்லை, அந்த பொண்ணும் சரியில்லை, அதுதான் அவ்வளோதான்னு சொல்கிறான். இவனை நான் பார்த்தேன், கேட்டேன், டேய் தம்பி, அப்பா அப்படி சொல்கிறாரு, அந்த பொண்ணு மேலே அவ்வளோ விருப்பத்தை காட்டுற, அவ்வளோதான் நீ விரும்ப என்னடா காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல அப்படின்னு. பொண்ணை அப்படியே வெக்கப்பட்டான். பரவாயில்ல சொல்லாக்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்கிறேன்னா அவன் சொன்னான் ஒரு பதில், சார் அந்த பொண்ணு சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுது சார். அடா பாவி, இந்த குழி விழுகிறதுக்கான லவ் பண்ண நான் மனசில் நினச்சிட்டேன், அவனை சொல்லலை, நினச்சிக்கிட்டேன். இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆகி போச்சு, நான் பல்லு விழுந்து குழி விழுந்து. இந்த குழி விழுந்த அழகுக்கு மதி மயங்கி இருக்கிறான் அவன். அந்த வயது அப்படி. 40 வயசுக்கு மேலே ஒரு தெளிவு வரும் இல்லையா? அதுக்காக 40 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண முடியும்? அதுவும் முடியாது. அப்போது விடை காண முடியாத ஒரு கேள்வி அப்படின்னு ஒரு சில கேள்விகள் இருக்குல்ல, அதில் இருந்து அடைகிறது சார். ஐயோ, ஆமாம்மா. வாழ்க்கை என்ன 40 வயசு வரைக்கும் பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் ஒரு கிளவியை கட்டுறதா சொல்லு? 25 பெண்கள் எங்களை மாதிரி வயசு சொல்லுங்க, 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதுதான் இது என்னன்னு சொன்னாச்சு, ஒரே வார்த்தையில் தான் நான் சொல்லுவேன், விதி, வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்துமா, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம இஷ்டம் இல்லைம்மா. யார் நமக்கு வரணும்னு நமக்கு ஒரு குடுப்பனை இருக்குதோ அது வந்து சேரும். அப்போ என்னதாங்க பண்ணுறதுன்னு சொன்னால், பெரியவங்க சொன்னதை தான் நம்ம சொல்லணும். இது வேண்டும் என்று நீ கேட்காதே, எது கிடைத்ததோ அதில் திருப்தி அடைந்து கொள். இதுதான் நம்ம பெரியவங்க சொன்னது. சரி, இப்படி வாழ்ந்தவங்க நல்லா வாழ்ந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் இத்தனை ஆண்டுகள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்து அத்தனை ஆண்டுகள் நல்லா தான் சார் இருந்தாங்க.
நல்லா தான் சார் இருந்தாங்க. நாம் சொல்கிறோம் பெண்கள் கொடுமை 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 என்று. எத்தனை வீட்டு பெண்களை அந்த வீட்டு ஆண்கள் தெய்வமாக நினைத்தார்கள் தெரியுமா? நடந்தது. பெண்ணின் அமைதி, இரக்கம், வெட்கம், குறிப்பாக வெட்கம் அந்த பெண்ணை உயர்த்தும். இதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் பேசுவதற்கே சற்று பயம். ஏனென்றால் பெண்கள் படையெடுத்து வந்து என்னை எதுவும் செய்துவிடக்கூடாது. நான் அறிந்ததை படித்ததை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆக இந்த 10 பொருத்தம் அது இது அதெல்லாம் வந்து தேவையில்லை. யாருக்கு என்னன்னு இருக்குதோ அதுபடி நடக்கும். அவ்வளோதான் நான் பதிலாக சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நன்றிங்க. அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பெண்களுக்கு வந்து அந்த வெட்கம், இன்னொன்று இரக்கம், அன்பு, இது 3ம் எங்கள் ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு வெக்கம் போச்சு, வராது. அந்த இரக்கம் அது இருக்குது, ஆனால் அது எங்கே, அதுக்கும் இப்போ டைம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. 3வது அன்பு, அது வந்து அப்பா அம்மாட்ட இருக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அட என்னையா அப்படின்ற மாதிரி தனிமையை தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த காலத்து பெண்கள் என்னையா? இல்லைம்மா, இது வந்து மேல்நாட்டு கலாச்சாரம்லாம் உள்ள நுழைஞ்சது, அதில் நீங்கள் ஆர்வப்பட்டதுனால ஏற்பட்டது. இது வந்து எப்போவுமே வந்து ஒரு பொருளை வந்து வெறுக்கக்கூடாது, குறை சொல்லவும் கூடாது. திருத்துறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்கணும். ஆண்களுடைய கடமை என்ன? நீங்கள் தான் ஆண் என்ற அகம்பாவத்தை காட்டவே கூடாது. பெண்களுடைய முக்கிய கடமை என்னவாக இருக்கிறது? எதனால் எவன் முடிப்பான் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அதுபோல் நமக்கு என்ன முடியும், நம்மால் என்ன சிறப்பாக செய்ய முடியும் அதை நாம் செய்வோம், நம்மால் முடியாதை விட்டு விடுவோம் என்று. இதில் வந்து ஒரு குழப்பம், பலதரப்பட்ட மக்கள், அறிவு ஜீவிகள்லாம் பேசி நல்ல உள்ளங்களையும் கெடுத்துடுறாங்க. இனிமேல் இதற்கென்று ஒரு தனி இயக்கம் தோன்றி மனிதனை மனிதனாக இருக்கச் செய்யும் ஒரு மார்க்கத்தை காட்டுகின்ற வரையில் இது அப்படியே தொடரத்தான் செய்யும். இதுவும் காலத்தின் கோலம்தான், இதுவும் விதியின் விளையாட்டு தான். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்கும். ஏன்னா இது எல்லார் மனசுலையுமே இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ இதே மாதிரி அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விதியே மதியாகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்விகளை மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.